ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். நம்ம சேனலில் தமிழ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. 6 லட்சத்தில் கடன் வாங்கி 1 லட்சம் லாபம் அப்படின்னுல 1.25 லட்சம் லாபம் அப்படின்னு தான் பார்த்து வந்திருப்பீங்க. ஓகேங்களா? எப்படி அது? இது வந்து ஆக்சுவலாக என்னோட கசின் சிஸ்டரோட கதை. ஓகேங்களா? இது அவங்க பண்ணது என்னன்னா, இது வந்து என் தங்கச்சி தான், என்னோட வயசில் சின்ன பொண்ணு தான். நாங்கள் தான் வந்து ஸ்கூல் எக்ஸாம் அதெல்லாம் வந்தாலே சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணோட கதை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து கடன் வாங்குச்சு. எங்களுக்கு வந்து அது வரைக்கும் லோன் கடன் அதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. நாங்கள் எதுவும் அதெல்லாம் வாங்கவும் மாட்டோம். அந்த பொண்ணு அந்த கடன் வந்து வாங்குச்சு. எங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ நாங்கள் எப்படி வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து நாங்கள் சொல்கிறோம். அவள் வந்து எல்லாமே எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாள். என் தங்கச்சி மாதிரி தான் அவளும். டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் வந்து கடன் வாங்க போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக தான் நின்னோம். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000க்குள்ளே தான் வந்து வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் வந்து கடன் வாங்கிட்டு மாட்டிக்காத சுகி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை, அவள் வந்து நான் வாங்க தான் போகிறேன்னு உறுதியாக இருந்தால். எதுக்காக அந்த கடன் வாங்கினா எப்படி வந்து அது ப்ராஃபிட்டாக வந்துச்சு, இந்த வயசில் இந்த பொண்ணு எவ்வளோ வந்து அழகாக திங்க் பண்ணி வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சாலே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம் வாங்க. அவள் வந்து கடன் வாங்கினது வந்து 6 லட்சம் வாங்கினா. இது வந்து பர்சனல் லோனில் தான் வந்து எடுத்தா. இது எடுத்து கொடுத்தது வந்து எங்கள் அண்ணன் தான். ஓகேங்களா? அவளும் என் கசின் பிரதர் தான். இவளோட சொந்த அண்ணன் கிடையாது, எங்கள் கசின் பிரதர். சரிங்களா? எங்களோட பெரியம்மா பையன். ஸோ அவள் தான் வந்து என் தங்கச்சிக்கு வந்து 6 லட்சம் வந்து பர்சனலும் எடுத்து கொடுத்துருந்தான். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் எடுத்து கொடுத்துருந்தான். 3 வருஷத்தில் கட்டுற மாதிரி. அது வந்து 36,000. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் தான் நான் வந்து லோன் எடுத்தேன். இந்த வருஷம் லோன் எடுத்தேன். நான் வந்து இதே பேட்டர்னில் தான் எடுத்திருப்பேன். இது வந்து அவளை பார்த்து நான் எடுத்தேன். நான் வந்து அவள் வேறு பர்பஸ்க்காக எடுத்தேன். நான் வந்து ஆல்ரெடி இருக்க கடனை வந்து அடைக்கிறதுக்காக எடுத்திருந்தேன். அவளை பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்குன்னா பார்த்து கற்றுக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு அவள் எடுத்திருந்தா 36 மாதம் கட்டணும். மாதம் பார்த்திங்கன்னா இஎம்ஐயே வந்து 30,000 வந்துடும். ஓகேங்களா? இது எப்படி லாபம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவள் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தானே போகிறா. அவளுக்கு வந்து வீட்டில் அவங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எடுத்தது ஒரு 5,000 தான் எடுத்து வச்சுருந்தாங்க. அவளுக்கு காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸு, இதுக்கு நிறைய வந்து போயிடுச்சு. 5,000க்கு மேலே என் சித்தியாலையும் எதுவும் செய்ய முடியல. சுகி என்ன பண்ணான்னா, இந்த லோன் எடுத்து கோல்ட் ஜுவல் வந்து வாங்குறதுக்காக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டா. அதை வந்து இப்போ கோல்ட் ஜுவல் எடுத்தால் அது அந்த 6 லட்சத்துக்கு நகை எடுத்தால் இப்படி அது நஷ்டமாக தானே ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கலாம். இல்லை, வந்து லலிதா ஜுவல்லில் 1 இயர் அட்வான்ஸ் பேமெண்ட் பிளானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டா. இன்னும் அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகலை. மெச்சூரிட்டி ஆகும்போது அது என்ன ஜுவல் எடுக்கிறான்னு சொல்லிட்டு நான் அதுவும் வீடியோ போடுறேன். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி வந்து அவள் வந்து அன்னைக்கு ரேட்டில் போயிட்டு அவள் வந்து அந்த கோல்ட் ஜுவல் வந்து லாக் பண்ணிட்டா. அன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,390 ரூபா. நம்ப முடியல. என்னடா அது, ஒரு 7 மாதம் தான் டிஃப்ரென்ஸு. 7 மாதத்துக்கு இன்றைக்கி ரேட் விற்கிறது வந்து 6,500 கிட்ட விற்குது. எப்படிரா அப்படின்னு நம்ப முடியல. என்னாலே ரொம்ப நம்ப முடியல. ஏன்னா வந்து கணக்கு போடும்போது தான் வந்து அவட்ட ஒவ்வொன்றும் கேட்டு எழுதும் போது பரவாயில்ல, ரொம்ப இவ்வளோ லாபமாக இருக்குன்னு நான் நினச்சேன். 1 லட்சம் தான் எப்படி அவளுக்கு வந்து லாபம் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ வந்தது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம். பாருங்கள், அன்றைக்கி ரேட் வந்து 6,390 ரூபா 1 கிராம். சரிங்களா? அவள் வந்து இவ்வளோ வாங்கியிருந்தா 6 லட்சம் வாங்கியிருந்தாளா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 93.8 கிராம்ஸ். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11.8 சவரன் அவளால் வந்து எடுக்க முடியும் அன்றைக்கி ரேட்டுக்கு. ஒரு தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா 12 சவரன் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் காசாக அவள் கொடுத்து 12 ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஓல்டு நகைலாம் வச்சுருந்தா 3 சவரனுக்கு. அதையும் சேர்த்து கொடுத்துட்டு 3 சவரன் கொடுத்து மொத்தம் 15 சவரன் எடுக்கிற மாதிரி தான் வந்து அவள் கொடுத்துட்டு வந்திருக்கா. நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா காசு வந்து 15 சவரனுக்காக எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா. ஸோ அதை வந்து நான் போட்டு 12க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த காசுக்கு அவள் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் போட்டிருக்கேன். ஸோ 12 சவரனுக்கு அவள் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுக்க முடியும். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 8,500 ரூபா. 500 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபா கம்மின்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 8,500 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது அப்படி வச்சிங்கன்னா இந்த 6 லட்சத்துக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னா 70.58 கிராம் எடுக்க முடியும். அதாவது 8.8 சவரன். ஒரு 8 சவரன் 8 சவரன் தான். ஓகேங்களா? இன்னும் இதுக்கே வந்து ஒரு 200 மில்லி போட்டால் தான் வந்து 9 சவரனே வரும். ஸோ இது வந்து 11.8 மைனஸ் 8.8 பார்த்தீங்கன்னா 3 சவரன் வந்து ஒரு 7 மாதத்தில் அவளுக்கு 3 சவரன் வந்து ப்ராஃபிட்டு தான்.
கரெக்டா? ஏன்னா அன்னைக்கு ரேட்டுக்கும் இன்னைக்கு ரேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 3 சவரன் ப்ராஃபிட் தான். இப்போ அவளுக்கு ஃபுல்லா வந்து எப்படி லாபம் ஆச்சு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க நினைக்கலாம், அந்த 6 லட்சம் வாங்குனதுக்கு வட்டியும் வந்து நம்ம கட்டணும்ல அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அந்த 6 லட்சம் 36 மாசமா? அது வந்து பார்த்தீங்கன்னா 7,20,000 வந்து மொத்தமா அவ கட்ட வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அந்த 7,20,000 இப்போ இந்த ரேட் அன்னைக்கு ரேட் அவ எடுத்தது பார்த்தீங்கன்னா 7,97,300 77,300 ஓகேங்களா? இப்போ 1 லட்சம் லாபம்னு சொன்னால அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதோட வட்டி வந்து கணக்கு பண்ணும்போது அதுக்கு வந்து ஈக்குவலா ஆயிடுது. ஏன்னா அந்த 11.8 சவரனுக்கு வந்து 18% வேஸ்டேஜ் வந்து அவ கொடுத்து எடுத்திருந்தா அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து ஒரு 1,08,000 வருது. ஆல்ரெடி வந்து ஒரு 77,300 வந்து இதுலேருந்து ப்ராஃபிட் பார்த்துட்டா. ஓகேங்களா? அது வந்து 1,85,300 சரிங்களா? இப்போ இதுதான் வந்து அவ ஃபுல்லா லாபமா வந்திருக்க காசு. இது வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு அவ எடுத்தானா இந்த அதே 6 லட்சத்துக்கு இவ்வளோ வந்து அவ வந்து நஷ்டமாயிருக்கணும். அதே மாதிரி 18% வேஸ்டேஜ் எடுத்திருந்தானா இவ்வளோ வந்து நஷ்டமாயிருக்கணும். இப்போ ரெண்டுமே சேர்த்து ஒரு ப்ராஃபிட் ஆனதுல மொத்தமாக 1,85,000 வந்து அவளுக்கு லாபம். இப்போ 1,25 லட்சத்துக்கு மேலே லாபம் தான். இப்போ 5 மாதம் தான் ஆகுது. இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. இன்னும் மெச்சூரிட்டி ஆகஸ்ட் மந்த் வந்து மெச்சூரிட்டி ஆகிடும். அப்போ வந்து கோல்டு வாங்குவா. அவள் சேலரி வந்து இவ்வளோ வாங்கியிருக்காளே, அவள் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 மட்டும்தான். ஓகேங்களா? லோன் வந்து அவங்க சொந்தக்காரங்க மூலமாக தான் எடுத்திருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து அப்போ தான் வேலைக்கு போன 2 மாதம் தான் ஆச்சு புதுசு. லோன் வந்து அவளை நம்பி அப்போ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கொடுத்தாலும் அவ்வளோ எலிஜிபிளும் கிடையாது. 3 வருஷத்தில் அவளால் முடிக்கவும் முடியாது. வீட்டில் அவங்க அப்பா பார்த்துக்கிறதுனால அவள் சம்பளம் வந்து தேவை கிடையாது. ஸோ அதனால ஃபுல்லாகவே கோல்டுக்கு போட்டோம் அப்படின்னு. ஆனால் சிட்டு போட்டு கட்டினாலும் அவளால் வந்து அவ்வளோ சேர்க்க முடியாது. ஏன்னா 7 மாதத்தில் எவ்வளோ ஏறிச்சுன்னா எப்படி வந்து சீட்டு போட்டு அவளால் எவ்வளோ நகை சேர்க்க முடியும்? கஷ்டம் இல்லை. ஆனால் 3 வருஷம் வேலைக்கு போய் கூட இவ்வளோ சம்பாரிச்சாலும் இன்னும் சம்பளம் அதிகமாச்சுனாலும் அதை வந்து அடைச்சிடுவா. இது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் 4,200 அவள் கையில் இருக்கும். அது போயிட்டு வர செலவுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால். அப்புறம் இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிக்கு வந்து ஒரு 1.5 மாதம் சேலரி வந்து இன்சென்டிவாக போடுவாங்க. 4 மாதத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க. இப்போ வருஷத்தில் வந்து 3 வாட்டி வந்து இன்சென்டிவ் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிலலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து சேலரின்னு வராது. அவங்க சிடிசி ஒன்றா இருக்கும். ஃபிக்ஸ்டு சேலரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேரியபிள் பேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த வேரியபிள் பே அவளுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா 1.5 மாதம் சேலரியாக வந்து வேரியபிள் பே கொடுப்பாங்க. அவள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. இல்லைனா கொஞ்சம் வந்து ஒரு அடி வாங்கும். ஒரு 10% 15% வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்லேருந்து. அதை வந்து அவங்க ஆஃபீஸோட ரூல்ஸ் படி தான் கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 3 வாட்டி வந்து வாங்குவா. அப்படி வாங்குறது வந்து 1.5 மாதம் சம்பளம் வாங்குவா. ஓகேங்களா? அந்த இன்சென்டிவ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் சம்பளம் வந்து 24,200 அப்போ இன்னொரு அரை மாதம் வந்து 12,100 இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 36,300 வந்து வரும். ஓகேங்களா? இப்போ கோல்டு வாங்கின லோனுக்கு அந்த 35,000 எடுத்து இல்லை ஒன்செட்டி வந்துச்சுன்னா அந்த காசையும் எடுத்து கோல்டு வாங்கின லோனுக்கே கட்டிடுவா. அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அடைஞ்சிடும். 3 வருஷத்துக்கு முள்ளே அடைஞ்சிரும். 2 வருஷம் அந்த மாதிரி அடைஞ்சிரும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தானா எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அவள் வந்து வாங்கினது வந்து 8/24 ஓகேங்களா? இப்போ இந்த மாதம் வந்து 25 சரிங்களா? இந்த ஒரு வருஷத்தில் இன்னைக்கு டேட்டை வந்து நான் பார்க்கும்போது 31/3 சரிங்களா? இப்போது இந்த டிசம்பர் வந்து 35,000 வந்து அவள் வந்து கொடுத்துருப்பா. ஓகேங்களா? ஏன்னா 8ஆம் தேதி வாங்கியிருக்கால, டிசம்பர் தான் அவளுக்கு வந்து இன்சென்டிவ் வந்துச்சுன்னு சொன்னால் அதை 35,000 கட்டிட்டேங்க்கா அப்படின்னு சொன்னால். அப்புறம் ஏப்ரல் 25 இப்போது வந்து இந்த ஏப்ரல் 25 இந்த வர மாதம் ஓகேங்களா? அந்த மாதம் வந்து 35,000 கட்டிடுவா. அதாவது அந்த வர மாதம்னா வந்து இந்த மார்ச் மாதத்தோட சேலரி தான் ஆல்ரெடி அவளுக்கு வந்துட்டுருக்கும். அதுவும் வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ 70,000 வந்து கோல்டுக்குன்னு சொல்லி கட்டிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்த போலயே தான் ப்ராசஸிங் ஃபீ அது இதுன்னு சொல்லிட்டு 5,93,000 தான் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. எங்கிட்ட வரும்போதும் என்ன எடுக்கும்போதும் சொன்னால் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்காதுக்கா, ஒரு ப்ராசஸிங் ஃபீலாம் போயிட்டு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் அவளுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ 2024 செப்டம்பர் மாதம் அவள் வாங்கினது ஆகஸ்ட், அடுத்து செப்டம்பர்லேருந்து அவள் வந்து கட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? செப்டம்பர் 20,000 வந்து அவள் வந்து கட்டியிருப்பா. அப்போது
இதுலேருந்து 20,000லேருந்து 5,80,000 தான் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து 13,000 அந்த மாதிரி தான் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் தான் முதல்ல வட்டியில் கம்மியாகும், அதுக்கப்புறம் தான் வந்து அசலில் கம்மியாகும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பரில் கட்டும் போது 5,80,000 தான் இன்னும் கட்டணும் பிரின்சிபல் அமௌண்ட்டில். அக்டோபர்லேயும் அதே மாதிரி தான் 67, நவம்பர்லேயும் அதே மாதிரி. டிசம்பரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 20,000மும் கட்டியிருப்பா, இந்த இன்சென்டிவ் 35,000 வந்தது இல்லையா, அதுவும் வந்து கட்டியிருப்பா. மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவள் அந்த மொத்தம் வந்து 15,000 அடைஞ்சிருக்கும் அதுக்கு அந்த மாதத்துக்கு. அதுக்கு எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறா, இந்த இதுக்கு வந்து 3% தான் வந்து வட்டி போடுவாங்க. ஏன்னா பிரின்சிபல்லாம் முன்னாடியே கட்டிடுறோம்ல, அதனால் அதுக்கு 3% தான் வட்டி போட்டாங்கன்னா 1,385 ரூபா அவ்வளோதான் வந்து வரும் வட்டி. அது வந்து போயிடுச்சுன்னா மிச்சம் பிரின்சிபல்லேருந்து 33,600 ரூபா வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ வந்து கம்மியாக இருக்கும். இதுலேருந்து அவள் வந்து எடுத்துட்டா அப்படின்னா இன்னும் இந்த 20,000மும் போயிடும் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா 5,05,000 ரூபா தான் இருக்கும். ஓகேங்களா, அவள் வாங்கின கடன் எவ்வளோ, 6 லட்சம் ரூபா. ஆனால் பிரின்சிபல்லேருந்து எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். வெறும் வந்து 4 மாதத்துலேயே வந்து அவள் ஓரளவுக்கு எல்லாமே வந்து கொடுத்துட்டா, எல்லாமே வந்து அடைஞ்சிடுச்சு. எப்படி நான் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மெத்தடில் தான். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கையில் கிடைக்கும் போது சீக்கிரமாக கட்டிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அடைஞ்சிடும் அவளுக்கு. அப்போ இந்த மாதிரி அவளுக்கு பார்க்கும்போது அவள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2026லேயே வந்து அவள் ஃபுல் காசை வந்து கட்டிட்டு அந்த பர்சனல் லோனை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவா. ஓகேங்களா, அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்களால் இப்போ எக்ஸ்ட்ரா கட்ட முடியலன்னா ஒழுங்காக இந்த கட்டுற ப்ரீமியம் மாதம் வர இஎம்ஐயாவது கரெக்டாக நம்ம கட்டிக்கிட்டே வரணும். இப்போ இது வந்து 20,000 வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கலாம். ஏன்னா எனக்குமே அது ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இப்போ எதனால் நான் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா பேரண்ட்ஸ் மேலே ஃபுல்லாக எல்லா பர்டனையுமே இறக்காமல் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எதனா ஒன்று பிளான் பண்ணி பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அவங்களும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் நானே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என்னை விட 5 வருஷம் சின்ன பொண்ணு தான் அவள். அப்படி இருக்கும்போது அவளே வந்து இந்த அளவுக்கு யோசிச்சு இவ்வளோ பண்ணுறாளே, பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே வந்து எப்படியோ அந்த கடனை முடிச்சிடுவா. ஸோ ஆல்ரெடி இருக்க ஒரு 5 சவரன், இது வந்து ஒரு 15 சவரன், மொத்தம் 20 சவரனாக போட்டு அவங்க அம்மாவும் அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பார்த்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் கட்டில் பீரோ அதெல்லாம் வாங்குற செலவு மட்டும்தான் இருக்கும். நிஜமாவே இது நான் வந்து பார்க்கும்போது எனக்கு இப்படிலாம் இருக்காளா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, நான் சொல்லி கொடுத்து வளர்ந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இது எல்லாருமே பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. நமக்கு வந்து மேரேஜ் கமிட்மெண்ட்டில் இருக்கோன்னா நம்மளால் பண்ண முடியாது. பட் நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, உங்களோட சேலரி வந்து வீட்டுக்கு வந்து டிபெண்டன்சி கிடையாது, கண்டிப்பாக நான் வீட்டுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கிடையாதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு கூட பண்ணலாம். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா பாருங்கள் எவ்வளோ சவரன் வந்து எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் வந்து அவளுக்கு ஒரு 12 சவரன் வந்து எடுக்க முடியுது இந்த 6 லட்சத்தால். ஆனால் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 சவரன் தான் வந்து எடுக்க முடியும். இல்லை ஒரு 9 சவரன் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஓகேங்களா, அதனால தான் நான் இதை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்கள் சிஸ்டரோ இல்லை உங்கள் பிரதரோ நீங்கள் எதனா பண்ணணும்னு நினச்சிட்டிங்கனாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போ நானுமே வந்து என் தங்கச்சிக்கு வாங்குறதுக்கு இந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ரேட் ஏறிடுச்சு. சுகி வாங்குறப்ப வாங்கியிருந்தால் எனக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட வாங்கியிருக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கும்போது உங்களால் கட்ட முடியுமான்னு பார்த்துக்கோங்க. எல்லாராலையுமே இந்த அமௌண்ட்டை கட்ட முடியுமானா கட்ட முடியாது, கஷ்டம்தான். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து வாங்குறேன்னா 2 லட்ச ரூபா வந்து வாங்கலாம், அதுக்கு மேலே வந்து வாங்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே வாங்கினா என்னால் கட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வாங்கி அதுக்கேற்ற மாதிரி கட்டிக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம இது மாதிரி வந்து இந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி முடிக்கிறா அப்படின்னும் போது அதுக்கு வட்டியும் சேர்த்து தான் போடுவாங்க. இந்த வட்டியோடு சேர்த்து போடும்போது உங்களுக்கு எப்படியும் நீங்கள் முடிக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு பயங்கர லெவலில் ஏறிட்டுருக்கு. இங்கே இருந்துச்சுன்னா ஒரு 10 நாளில் இங்கே போயிடுது, ராக்கெட் வேகத்தில் வந்து ஏறுது.
ஸோ கோல்டு அதனால் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுத்தாகணும். நம்ம வந்து சீட்டு போட்டு இந்த 20,000 சீட்டு போட்டிருந்தா கூட அவளுக்கு வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனால இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவள் பண்ணுறதுல ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவை இருக்குது, இல்லை உங்களுக்கு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா நீங்களும் இது வந்து அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட சொல்லுங்கள். அதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிரும், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்க முடியும். நான் உங்களுக்கு என்ன தேவை, மணி ரிலேட்டடாகவும் சேவிங்ஸ் ரிலேட்டடாகவும் கோல் ரிலேட்டடாகவும் அந்த வீடியோஸை நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் 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 மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.